Hello guys, welcome back to my channel. நான் தான் குஹன்ஸ் குளோப்ட்ராட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி சேலம் போக போகிறோம். சேலத்துலேருந்து ரோடு வழியாக கோயம்புத்தூர் போக போகிறோம். ஸோ ஆன் த வேல தாராபுரம், திருப்பூர், பல்லடம் அந்த ஏரியாவில் இருக்க எல்லா வின் ஃபார்ம்ஸையும் நம்ம கவர் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ரிட்டன் ஃப்ளைட் கோயம்புத்தூர் டு சென்னை. ஸோ ஃப்ளைட்லேயே தான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்ற போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக நான் ஃப்ளைட்டில் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஸோ இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே கூட நிறைய டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது சென்னை டு சேலம், சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு தூத்துக்குடி, திருச்சி, மதுரை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் நோட்டீஸ் பண்ணது நிறைய ஃப்ளைட்ஸில் ஸோ ஏதாவது ஒரு செலிப்ரிட்டி ட்ராவல் பண்ணுவாங்க நம்ம கூட. அதாவது லைக் எனி பொலிட்டீஷியன்ஸாக இருக்கலாம், எனி சினி ஃபீல்ட்லேருந்து இருக்கலாம், ஸோ இல்லை நிறைய ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஐபி ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோலையும் சில பல விஐபிலாம் நம்ம கூட ட்ராவல் பண்ணாங்க. உங்களால் அவங்க ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணால் இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்லாம் பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நான் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ இஃப் தே ஆர் வெரி கேஷுவல், அப்போ போயிட்டு கேஷுவலாக பேசுவோம். ஸோ அதை தவிர வேறு எதுவுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு தான் பார்த்துட்ருப்போம். சேலம் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான ஏர்போர்ட்டு. ஸோ சிமிலர் டு தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடி ஏர்போர்ட்டை பயங்கரமாக பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது தூத்துக்குடி தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இன் தமிழ்நாடு. சேலமில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வேண்டரிங் அரவுண்ட். நாங்கள் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் ரூம் போட்டிருந்தோம். ஸோ ஈஸி டு ஆக்சஸாக இருக்கணும் அப்படின்னு. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. ஸோ பிரீத்தி பேலஸ். நான் சேலத்துக்கு அடிக்கடி வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேலத்தில் இப்போ ரீசெண்டாக நிறைய பிரிட்ஜஸ் கட்டினாங்க. அந்த எல்லா பிரிட்ஜஸ்லேயும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். சேலத்தில் சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் நைட்டு ஸ்டே பண்ணது தாராபுரம். ஸோ தாராபுரமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த குட்டி டவுன் ரொம்ப அற்புதமாக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம இந்த வின் ஃபார்ம்ஸ்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. இந்த விண்ட் டர்பைன்ஸோட பியூட்டியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. ஆனால் இதுக்குள்ளே நிறைய இன்ஜினியரிங் இருக்குது. இந்த ரெனியூவபிள் எனர்ஜி நம்ம இந்தியா டாப்பில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்காக போராடிட்டுருக்காங்க. ஸோ சோலார் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ விண்ட் டர்பைன் இது இன்னொரு மாதிரி. ஏன்னா விண்ட் டர்பைனில் 24 hours நம்ம ஜென்ரேஷன் கொடுக்க முடியும். பட் ஆனால் சோலாரில் லைக் மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 10 hours மேலே சோலார் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இந்த விண்ட் டர்பைன்ஸ். ஏன்னா இது சார்ஜிங்கில் மெயின் பாயிண்ட்டாக வரும். அந்த சமயத்தில் உட்காந்து டென்ஷன் ஆகிட்டுருப்பாங்க. லாக்கே ஆக மாட்டேங்குது பவர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி. அவங்க இப்போ கிளம்புவாங்க. நான் மட்டும் தான் இருக்கேன். நான் உட்காந்து கொஞ்சம் அந்த இதுக்கு நாளைக்கு களி ஒரு 3ஆம் நம்பரில் தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு அப்சர்வேஷன் இருந்தது. பேனல் டோரு லாக் ஆக போகலாம். ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ஜான்வரி மந்த் ஆஃப் 2025 எல்லாமே செம குளுன்னு ரம்யமாக இருந்துச்சு. இந்த ட்ராவல் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த நேஷ்னல் ஹைவேவும் ரொம்ப சூப்பராக செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. என்னடா இது நம்ம தமிழ்நாட்டிலேயாடா இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க.
சொல்ல பாஸ்கர் இங்கே என்ன ஒரே ஒரு டிஸப்பாயின்மெண்ட்னா இது வந்து லோ வின் சீசன். ஸோ அதனால் வந்து நிறைய மிஷின்ஸ் ஓடாமல் அப்படியே ஐடலாக நின்றுட்டு இருந்துச்சு. அது மட்டும்தான் கொஞ்சம் பார்க்க வருத்தமாக இருந்துச்சு. ஃபோட்டோ ரைட்டா இதுங்க சார் இது 42.1 சார். ஆக்சுவலாக வந்து பிளேடோட ஹைட் எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா வந்து டவரோட ஹைட் இருக்குது பாதி லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் செப்டம்பர் வரைக்கும் அடிக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் லைட்டாக அப்பப்போ அடிச்சுட்டு போவோம். அவ்வளோ ஏதாவது புயல் வந்தால் அடிக்கும். ஆமாம்.
எத்தனை கிலோவாட், எத்தனை மெகாவாட் இந்த கிலோவாட்? 225 கிலோவாட்டா? 225 கிலோவாட். அது அடுத்தது வந்து பவர் 500 600. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு. ஒரு வழியாக ஊர்லாம் சுற்றிட்டு பேக் டு கோயம்புத்தூருங்க. ஸோ கோயம்புத்தூரில் வந்துட்டு இங்கேருந்து டேரெக்டாக ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ நடுவில் ஒரு செலிப்ரிட்டி யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. பாய். हमारी एक्सेल सीट्स शुल्क पर उपलब्ध है। कृपया विमान कर्मी दल से संपर्क करें। अपनी रसीद लेना ना भूलें और एक्स्ट्रा लेगरूम का आनंद लें। Enjoy extra legroom with XL seats on this flight. Available for a fee with a receipt. Unwind in spacious comfort during your flight. Please contact the nearest cabin. Avanchit members, register for Easy Earn Easy Burn rewards with a hassle-free loyalty program. Valid for a lifetime. Let your travels truly take off. Thank you.